பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். வாரும் பரிசுத்த ஆவியானவர் தான் நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றியோடு மித்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் கர்த்தாவை இடைவிடணுமாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானதாமே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கின்ற செவிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் செவியை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றியை எடுத்துக்கொள்கின்றேன். அழைத்த பொறுப்பாளர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நாம் சற்று முன்பு வாசித்த சங்கீதம் 23:1 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தாவீது என்ற ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அதாவது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் எனக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக சொந்தமாக்கி கொண்டால், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி நாமும் இதே தைரியத்தோடு சொல்லலாம். நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அவர் அருளும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இதை 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, பெயர் சொல்லி அழைக்கும் மேய்ப்பர். 2, முன்பாக நடக்கும் மேய்ப்பர். 3, ஜீவனை கொடுக்கும் மேய்ப்பர். 1, பெயர் சொல்லி அழைக்கும் மேய்ப்பர். யோவான் 10:3 பார்க்கின்ற பொழுது, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று பார்க்கின்றோம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு சமயத்தில் வயல்வெளியில் கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சில மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். ஆடுகள் புல் மேய்வதை மேய்ப்பர் தன் மரத்தடியில் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். 3 மேய்ப்பர்களுக்குரிய 3 மந்தை ஆடுகளும் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பராகவும் நம்மை ஆடுகளாகவும் சொல்லியிருக்கிறாரே. இந்த மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள காரியம் எப்படியப்பட்டது என்று அறிந்து கொள்ள ஆவலாக அந்த ஊழியக்காரர் மேய்ப்பரிடத்திலே வந்தார். இதில் 1க்கும் மேற்பட்ட மந்தை மேய்கிறது. இதில் உங்கள் ஆடு இதுதான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மேய்ப்பரிடம் கேட்டார். அப்பொழுது ஒரு மேய்ப்பன் சிரித்து கொண்டே அவரை பார்த்து, ஐயா, இப்பொழுது பாருங்கள் என்று சொல்லி ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டான். அப்பொழுது மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளில் ஒரு ஆடு தலையை தூக்கி மேய்ப்பனை பார்த்தது. ஐயா, இந்த ஆட்டிற்காகத்தான் இந்த பெயரை வைத்திருக்கிறேன். இப்படி சின்ன குட்டியிலிருந்தே ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயரை வைத்து பழக்கி வருகிறோம். ஆகவே இந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலே போதும், எங்கிருந்தாலும் அந்த என் ஆடு என்னிடத்தில் வந்துவிடும். என் ஆடு எனக்கு தெரியும், அது தவறி போகாது என்று அந்த மேய்ப்பன் சொன்னது போது தேவ ஊழியர் ஆச்சரியப்பட்டு போனார். உலக பிரகாரமான ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகள் மீது இவ்வளவு அக்கறையோடு இருப்பானானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஆடுகளாகிய தன் மக்கள் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருப்பார் என்று இயேசுவின் அன்பை எண்ணி துதித்து கொண்டே கடந்து சென்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற நல்ல மேய்ப்பர். உங்கள் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். ஆம், வேதவசனம் சொல்கிறது, தாயின் கருவிலை உருவாக்குமாவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படி நம்மை அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கலங்கி இருக்க வேண்டும்? சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்ற பெண் தன் வீட்டிலிருந்து நெருக்கப்பட்ட போது தன் வீட்டை விட்டு வெளியேறினாள். இங்கே போய் நான் பிழைத்து கொள்வேன் என்று வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்தார். என்றாலும் அவருக்குள்ளாக அங்கு பார்க்கின்ற பொழுது யாரும் இல்லாத அந்த வனாந்திரத்தில் திடீரென்று யாரோ அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? திரும்பி போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் தன்னோடு பேசியதை கேட்டபோது அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. யாரும் என் வேதனைகளை அறியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது என்னை உண்டாக்கின ஆண்டவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார், என்னை பேர் சொல்லி அழைத்து ஆறுதல் படுத்தினார் என்று தன்னோடு பேசின கர்த்தருக்கு அங்கு ஆகார் விட்ட பெயர் ஆதியாகமம் 16 பார்க்கிறோம், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். இன்று நம்மையும் ஆகாரை போல கலங்கியிருக்கின்றோமாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. என்னை நேசிக்க என் தேவைகளை விளங்கிக் கொள்ள யாரும் இல்லையே என்று அழுகிறோமாம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த உலகமாகிய வனாந்திரத்திலே நான் தனித்து நிற்கிறேன் என்று அங்கலாய்க்கின்றோமாம். கலங்காது இருப்போம். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நமக்கு உதவி செய்வார் என்று நம் பெயரை சொல்லி கூப்பிடுகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, முன்பாக நடந்துக்கும் மேய்ப்பர், முன்பாக நடக்கும் மேய்ப்பர். யோவான் 10:4 சொல்கிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளும் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆம், ஒவ்வொரு நாளும் ஆட்டு தொழுவத்திலிருந்து மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆடுகளுக்கு முன்பாக அவன் நடந்து செல்வான். அவனை பின்பற்றுகின்ற ஆடுகள் எதை குறித்தும் கவலைப்படாது. ஐயோ, இன்று ஆகாரத்துக்கு என்ன செய்வது, தண்ணீருக்கு எங்கே போவது, ஆபத்து வந்தால் என்ன செய்வது என்று எதை குறித்தும் அந்த ஆடுகள் கவலைப்படுவதில்லை. மேய்ப்பன் தன் நடக்கிறபடியினால் மேய்ப்பன் இன்று புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு மேய்ப்பனை ஆடுகள் பின்பற்றுகின்றது. ஆபத்து வந்தாலும் மேய்ப்பன் தங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு பின் செல்கிறது. நம்முடைய நல்ல மேய்ப்பர் இயேசுவும் நமக்கு முன்பாக நடந்து வருகிறார். அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை உடுத்துவிப்பார், அவர் நம் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் அவருக்கு நாம் பின் செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் பின் செல்கின்ற பொழுது அவர் நம்மை நடத்துவார், நம் தேவைகளை சந்திப்பார், நம் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். விசுவாசத்தோடு நல்ல மேய்ப்பர் ஆகிய இயேசுவுக்கு பின் செல்வோம். இயேசுவின் பின் செல்லும்போது சில சமயங்களில் பாடுகள் வழியாக செல்ல வேண்டி வரும். சோர்ந்து போகாதபடி அவரே அந்த வழியை நமக்கு நடத்துகிறார். நம்மோடு கூட அவர் முன் செல்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர் ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்தபோது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை பின்பற்றாதபடி பாவத்தில் வாழ்கிற மக்கள் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகள் தேவைகளிலும் குறைவுகளிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு மேய்ப்பனுடைய ஓமையை சொல்லி பதில் கொடுத்தார்.
ஒரு நாள் காலை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை அழைத்து கொண்டு மேய்ச்சலுக்கு புறப்பட்டான். தூரத்தில் பச்சை பசேரென்று அருமையான புல்வெளி காணப்பட்டது. இன்று நல்ல மேய்ப்பன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆடுகள் சந்தோஷமாய் இருந்தது. மேய்ப்பனோ அந்த புல்வெளியில் நிற்கவில்லை, அதை கடந்து போய் கொண்டிருந்தான். இவ்வளவு செழிப்பான புல்வெளியை நம்மை மேயவிடவில்லையே என்று ஆடுகள் நினைத்தன. மேய்ப்பன் நன்மைக்காகத்தான் நம்மை நடத்துவான் என்று சொல்லி சில ஆடுகள் மகிழ்ச்சியோடு மேய்ப்பன் பின் சென்றன. இவ்வளவு அருமையான புல்வெளியை விட்டு விட்டு மேய்ப்பன் எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறானோ என்று அநேக ஆடுகள் முறுமுறுத்து கொண்டு பின் சென்றன. ஒரு ஆடு பார்த்து, இந்த மேய்ப்பனுக்கு புத்தி சரியில்லை, இந்த ஆடுகளுக்கும் புத்தி சரியில்லை, இவ்வளவு அருமையான புல்வெளியை விட்டு விட்டு எங்கே போகிறார்கள் என்று மந்தையை விட்டு வெளியேறி மேய்ப்பனை விட்டு விலகி அந்த புல்வெளிக்கு சென்றது. செழிப்பான புல்களை மேய்ந்தது, அருகிலிருந்த நீரோடைய தண்ணியை குடித்தது, கொஞ்சம் ஓய்வெடுத்தது, மறுபடியும் புல்லை மேய ஆரம்பித்தது. இந்த அருமையான மேய்ச்சலை விட்டுவிட்டு எங்கோ கரடு புரடான பாதையில் மேய்ப்பன் ஆடுகளை அழைத்து போகிறானே, நான் தான் புத்திசாலி என்று சொல்லி தனக்குள் சொல்லி கொண்டது. திடீரென்று ஒரு கர்ஜனை சத்தம் கேட்டது. ஆடு தலை தூக்கி பார்த்தபோது அங்கே ஒரு சிங்கம் நின்று கொண்டிருந்தது. இப்படி ஒரு ஆபத்தான இது அங்கே உண்டு என்பதை அறிந்தபடியினால்தான் மேய்ப்பன் தன் ஆடுகளை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றான். இப்பொழுதுதான் இந்த ஆட்டுக்கு தன்னுடைய முட்டாள்தனம் தெரிந்தது. தன்னை காப்பாற்ற மேய்ப்பன் அருகில் இல்லை. கொஞ்ச நேரத்தில் சிங்கத்திற்கு அந்த ஆடு இரையாகி போனது. இந்த ஊமையை இயேசு கிறிஸ்து சொல்லி விளக்கமும் கொடுத்தார். என்னை பின்பற்றாதபடி உலக பாவங்களிலும் சிற்றன்மைகளில் வாழ்கிற மக்கள் நன்றாக வாழ்ந்திருப்பதைப் போல் தெரியும். ஒரு நாள் பிசாசானவன் தாக்கும்போது அவர்களை தப்புவிக்க யாரும் இல்லை. முடிவில் அவர்களை நித்திய நரக ஆக்கினுக்குள்ளாக சாத்தான் கொண்டு சென்று விடுவான். என்னை பின்பற்றுகிற என் ஜனங்களோ, நான் நடக்கிற பாதை கற்களும் முற்களும் நிறைந்த பாதைதான் என்றாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் அவர்களை பாதுகாக்கின்ற மேய்ப்பனாய் இருக்கின்றேன். என் ஆடுகள் காயப்படும் போது நான் காயம் கட்டுகின்றேன். என் ஆடுகள் நடக்க முடியாதபடி கஷ்டப்படும் போது நான் தோளில் சுமந்து தூக்கிகிற மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்றார். இப்படி நமக்கு காயம் கட்டுகின்ற, தூக்கி சுமக்கின்ற நல்ல மேய்ப்பன் இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு நல்ல மேய்ப்பன் இயேசுவை பின்பற்றுவோம். மூன்றாவதாக, ஜீவனை கொடுக்கும் மேய்ப்பர். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்த மேய்ப்பர். நம்மை நீதிமான்களாக்க நம்முடைய பாவங்களை தம் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 பார்க்கின்றோம். இன்னும் கலாத்தியர் 3:13 நம்முடைய சாபங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நமக்காக அவர் சிலுவையில் சாபமானார். மத்தேயு 8:17 தம்முடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்க தம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். ஒரு மேய்ப்பர் மாலையிலே தன் மந்தையோடு வீட்டுக்கு திரும்பினான். அவைகளை ஒவ்வொன்றாக எண்ணி தொழுவத்தில் அடைத்தார். எண்ணி முடித்தபோது ஒரு ஆடு குறைவதை அறிந்து துக்கமடைந்தான். மறுபடியும் எண்ணினான், ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. ஒரு ஆடுதானே போனது, பரவாயில்லை, காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கவில்லை. உடனே ஆட்டை கண்டுபிடிக்காவிட்டால் இரவுக்குள்ளாக துஷ்ட மிருகங்கள் அதை சூறையாடிவிடும். ஆகவே நான் இதுவரை ஆடுகளை மேய்த்து களைப்பையும் பொருட்படுத்தாமல் உடனே காணாமல் போன ஆட்டை தேடி புறப்பட்டான். பல மைல்கள் அலைந்து தேடினான். கடைசியில் ஒரு மலைச்சரிவில் புதருக்குள் முற்களின் நடுவில் அது அகப்பட்டு கொண்டிருந்தது. ஆட்டை கண்டுபிடித்து விட்ட சந்தோஷம் இருந்தாலும் அதை அந்த ஆபத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்று கலங்கினான். கொஞ்சம் தவறினால் ஆழமான பள்ளத்தில் விழுந்து மறிக்க வேண்டியதுதான். என்றாலும் தன் உயிரை பணயம் வைத்து மலைச்சரிவில் இறங்கி ஆட்டை நெருங்கினான். முட்பதற்குள்ளாக நுழையும் போது அங்கு முற்கள் அவன் சரீரத்தை கிழித்து காயப்படுத்தியது. சரீரமெங்கும் இரத்தம் வடிய ஆரம்பித்தது. என்றாலும் தன் காயங்களை பொருட்படுத்தாமல் ஆட்டை அந்த முட்புதலிலிருந்து மீட்டு கொண்டு வந்தான். காணாமல் போன ஆடு கிடைத்த சந்தோஷத்தில்
தன் காயங்கள் எல்லாம் மறந்து அந்த ஆட்டை தோள் சுமந்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். இப்படித்தான் நல்ல மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு பாவமாகிய முட்புதரில் சிக்கி கிடக்கிற நம்மை மீட்பதற்காக தன்னையே சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் வாரினால் அடித்து கிழிக்கப்பட்டது, கைகளும் கால்களும் ஆணியினால் துலாவப்பட்டது, காயப்படுத்தப்பட்டது. நமக்காக இந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். இப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் காயப்பட்டு மரித்த இந்த நல்ல மெய்ப்பர் இயேசு இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையின் மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நல்ல மெய்ப்பனை தினமும் பின்பற்றுகின்றீர்கள். எனவே நீங்களும் நானும் அவருடைய மந்தியிலே இருந்தால் யெகோவா ரூஃபா, எங்கள் நல்ல மெய்ப்பரே என்று அவரை துதித்து மகிழ்வோம். காணாமல் போன ஆட்டை போலிருந்தால் மறுபடியும் நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணித்து இன்று நல்ல மெய்ப்பன் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆம், இந்த நல்ல மெய்ப்பர் பின்பற்றினால் எதை குறித்தும் கலங்காதபடி நல்ல மெய்ப்பன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமமாவது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எனவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் இருக்கவும், நம்மை வழிநடத்துகின்றார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றார். நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட இருக்கவும், அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கவும் அவர் இருக்கிறார். எனவே இதை உணர்ந்து பார்த்து நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? என் நல்ல மெய்ப்பரே, என்னை மீட்டு கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு முன் நடக்கிறபடினால் உம்மை துதிக்கிறேன். எனக்காக சிலுவையில் ஜீவனையே கொடுத்தவர், என் தேவைகளை சந்திக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கடைசி வரை தாங்கி நடத்தப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர்தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நல்ல மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்து எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கின்றார். அது மட்டுமல்ல, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டு அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழும்படி முத்திரித்திருக்கிறார். எங்களுடைய பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை மீட்டு ரட்சித்ததற்காக அவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாளிலும் கர்த்தாவே, இந்த கூடிகளை இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே, நீர் நல்ல மெய்ப்பராக இருந்து ஒவ்வொருவருக்கு வேண்டிய மன ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தாவே, நாளில் கொடுத்த அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆளுகை செய்வனுமா ஜெபிக்கிறோப்பா. எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே கலங்கி தவிக்காதபடி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா விதமான கர்த்தாவே ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து எல்லாவற்றுக்கு மேலாக சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, எல்லாரையும் நீர் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் பேராக குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கணுமாய் என்று பெரிய ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.